திமுகவால் உள்ளே தள்ளப்பட்டு திமுகவாலேயே வெளியே எடுக்கப்பட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை கூடுதலாக மின்சாரத்துறை அமைச்சராக மீண்டும் உருவெடுத்திருக்கிறார் டான் செந்தில் பாலாஜி அவர்கள். நிறைய அந்த நிகழ்வு நடந்த உடனேயே அன்னைக்கு அந்த அமைச்சரவை அதிரடி மாற்றம் அப்படின்னு நடந்த உடனேயே பெரும்பாலும் இந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதை பெரும்பாலும் அதிக ஊடகங்கள் சிலாகித்து செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அது டிஃபால்ட்டாவே கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கருணாநிதிக்கு பின்பு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, இன்பநிதிக்கு அப்புறம் துன்பநிதி என்று யாராலும் வந்தாலும் வரலாம் அப்படின்னு அது வந்து ஒரு டிஃபால்ட். அது கட்சியினுடைய அந்த கம்பெனியினுடைய கட்டமைப்பு, திமுகங்கிற அந்த கம்பெனியினுடைய கட்டமைப்பு. இதில் நம்ம டான் செந்தில் பாலாஜி பத்தி தான் நம்ம வந்து அதிகமா யோசிக்கணும், அதிகமா நாம வந்து விவாதிக்கணும். தமிழ்நாட்டுல அதிமுக உட்பட அந்த சர்வர் சுந்தரம் போல சர்வகட்சி சுந்தரமாக வளம் வந்த செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் இத்தனை முக்கியத்துவம் என்னங்க? ஒரு ஊழல் வழக்குல உள்ள போயிட்டு வெளியில வந்த உடனே டக்குனு போன் அடிச்சுட்டு, தம்பி குளிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டங்க. ஓகே வாங்க அமைச்சர் பதவி, அதுவும் அதே துறையின் அமைச்சர், அதே இடத்துல அமைச்சர். இவர் ஏதோ தியாகி, இவர்கிட்ட காசு கொடுத்து ஏந்தவங்க எல்லாம் ஏமாந்தவங்க எல்லாம் துரோகி பாருங்க, இவர் தியாகியா எப்படின்னு பாருங்க. இதுல பவள விழா கொண்டாடுறாங்க, 75 ஆண்டுகள் பவள விழா. இந்த 75 ஆண்டுகளாகவே இந்த கட்சிக்காக உழைத்து உயிர் நீத்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்ன கொள்கைன்னே தெரியாம கொடி பிடிச்சு கோஷம் போட்டு செத்தவங்க இருக்கிறாங்க. பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்கள்ட்ட எல்லாம் இல்லாத திறமையும் தகுதியும், அல்லது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் தியாகமும் பெரிய திறமையும் இவர்கிட்ட என்ன இருக்கு? பணத்தை தவிர ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ கொடுத்த, இப்ப நீ உள்ள இருக்க, நான் கொடுக்குறேன், வெளில வந்துரு, திருப்பி கொடுத்துரு, அவ்வளவுதான். இவர் வெளியில வந்த உடனேயே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளான டாஸ்மாக் ஊழியர்கள் மீண்டும் அந்த துறையவே கொடுத்துருக்காங்கன்னு உடனே பேரதிர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க. என்னன்னா மீண்டும் அந்த கரூர் கம்பெனி வரும், குதூகலமா கலெக்ஷன் பண்ணும், மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. சேல்ஸ் ஆகுது ஆகல, நீ எனக்கு சேர வேண்டியதை கப்பம் கட்டணும் அப்படின்னு ஒரு முறை வரும். மீண்டும் நாம ஏற்கனவே 1 லட்சம் கோடி ஊழல் வந்து இவர் செஞ்சாருங்கிறத அம்பலப்படுத்தணும். மீண்டும் பல லட்சம் கோடிக்கு ஊழலுக்கு அடித்தளம் இடப்படும். செந்தில் பாலாஜிக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு பெரிய நஷ்டத்துல ஓடுது டாஸ்மாக், ஆனால் மிகப்பெரிய டிமாண்ட் உள்ள துறை. எவ்வளவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த துறையை கொடுத்து அழகு பார்க்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏன் வருதுன்னா, வசூலை தவிர வேற என்ன இருக்கு? கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், அதை கொண்டு வந்து சரியா ஒப்படைக்கக்கூடிய அந்த இடத்துல நேர்மையா இருக்கிறார். வசூல்ல முறையா கொண்டு வந்து தலைமைக்கு கப்பம் கட்டக்கூடிய இடத்துல அவர் வந்து ஒரு முறையான ஆளா இருக்கிறாருங்கிறத தவிர வேற என்ன இருக்க முடியும்? என்ன சீனியாரிட்டி, என்ன அறிவு, என்ன அர்ப்பணிப்பு, என்ன பெரிய நாலேஜ் அவருக்கு இருந்தது? இதுல செந்தில் பாலாஜி குடும்பத்தை சேர்ந்தவங்களை விட இந்த கரூரை ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய ஊப்பிகள் இருக்காங்க பாருங்க, எத்தனை போஸ்டர்ஸ், எத்தனை பெரிய கொண்டாட்டம். ஏதோ தன்னுடைய குடும்ப சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஏதோ தவறான புரிதல்னால வந்து சிறைக்கு சென்று வந்த தியாகியை போல உலகத்திலேயே ஊழல்வாதிகளை கொண்டாடக்கூடிய கோமாளித்தனம் வேறு எங்காவது இருக்கா? நீ எப்படி இந்த நாடு வந்து முன்னேறும்? நீ எப்படி இங்க தகுதியான தரமான அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு பேர் கிடைக்கும், அந்த கவனம் பெற முடியும்? எப்படி அவங்க ஜெயிக்க முடியும்? இப்ப ஏதோ உன்னை பண்ணி உன்னை வெளியெடுத்தாச்சு, நீ கொண்டு வந்து அதை திருப்பி அதை கொடுத்துரு. 2 தான் திமுகவை பொறுத்தளவு, 2 தான். ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் ஒருத்தரை உட்கார வைக்கிறதுக்கும் 2 காரணம் தான். ஒண்ணு வசூல் பண்ணி கொடுக்கணும், இல்ல ஓட்டு வாங்கி கொடுக்கணும். இந்த 2 தான். இந்த 2ல செந்தில் பாலாஜிக்கு 2வது இல்ல, வராது. அப்ப ஒண்ணுதான் இருக்குது, ஒரே ஆப்ஷன் தான், வசூல் பண்ணி கொடுக்கணும். அப்ப இந்த ஒரு தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஊழல் வழக்குல, அதுவும் தன்னோட ஆட்சியிலேயே உள்ளதள்ளப்பட்ட ஒருத்தருக்கு மீண்டும் தன்னாலேயே இவ்வளவு பெரிய அமைச்சர் பதவி கொடுக்கறத தலைமைக்கு ஒரு லாபம் இருக்கு, கொண்டாடலாம். ஆனா இங்க இருக்கிற கூட்டம் போஸ்டர் அடிச்சு பொங்கச்சோறு ஆக்கி, ஆடாடே எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அசிங்கம். இந்த போஸ்டர் அடிச்சு இது பண்றவன்லாம் வீட்டுல என்னவா பார்ப்பாங்க, சமூகத்துல என்னவா பார்ப்பாங்க? இவர் மீண்டும் அமைச்சரானதுல இருந்து கரூர் கம்பெனிக்கு கொண்டாட்டம், குதூகலம். ஆனா இவங்க போய் பைக் நிப்பாட்டின உடனே அந்த பையில காசு போடணும்ல, டாஸ்மாக்ல
அந்த ஊழியர்கள் எல்லாம் ராவா பகலா புலம்பிட்டு இருக்காங்க. இதுல கூடுதலா குடிமகன்களுக்கு ஒரு நல்ல செய்தி டாஸ்மாக்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 20 கடையில ஸ்கேன் பண்ற இணைய வழி பண பரிவர்த்தனை இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியிலையும் ராமநாதபுரத்திலையும் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஆனா இதனால குடிமகன்கள் அந்த 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல விடுதலை அடையலாம் அப்படின்னு ஒரு செய்திகள் சொல்லப்பட்டாலும் அரசாங்கம் வழக்கம் போல டாஸ்மாக் நஷ்டத்துலதான் இயங்க போகுது. ஏன்னா இந்த மெஷின்களுக்கு அது இதுன்னு ஒரு போடுவாங்கல்ல, லாபம் இல்லாம வருமானம் இல்லாம இத்தனை 1000 கோடி ரூபாய் புழங்கிக்கிட்டு இருந்த இந்த துறையை சும்மா விட்டுருவாங்களா? அப்போ ஆல்டர்னேட் வழியை மாத்தி யோசிக்கிறாங்க. ஒருவேளை ஊழியர்களும் ஏன்னா கிடைக்கிற 12,000 13,000 வச்சு அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, மேல இருக்கவங்க அவங்க ராஜதந்திரத்தை பயன்படுத்தி ஏதாவது இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனையில ஏதாவது ஊழல் செய்யலாம்னு அவங்க திட்டமிட்டாங்கன்னா, கீழே இங்க கரண்ட் இல்லைங்க, அந்த ஸ்கேன் மெஷின் வேலை செய்யலங்க, சர்வர் ப்ராப்ளம்ங்க, அந்த சர்வகட்சி சுந்தரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு சர்வர் மேல பழியை போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எது எப்படி ஆகணும், குடியாலும் போதையாலும் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திற்கு இந்த குடி அமைச்சரால் பேரிழப்பு தானே தவிர பெரிய லாபம் இல்லை. எங்கு எதுவாக இருந்தாலும் தன்னை தக்க வச்சுக்கிறதுல முதல் அமைச்சராக, தன்னை முன்னிலைப்படுத்துகிறதுல முதல் அமைச்சராக, கமிஷன்ல முதல் அமைச்சராக, கரப்ஷன்ல முதல் அமைச்சராக, கலெக்ஷன்ல முதல் அமைச்சராக, தலைமையை குளிரூட்டி தலைமைக்கு கொடுக்கக்கூடிய பங்குல அதிகம் பங்கு கொடுக்கக்கூடிய தமிழகத்தின் முதல் அமைச்சர் எதுலன்னா இந்த நம்ம சொன்னதுல எல்லாத்தையும் இவர் தான் முதல் அமைச்சராக விளங்க போறாரு. என்னதான் வந்து டிஜிட்டல் சேல்ஸ்ன்னு கொண்டு வந்தாலும் கூட நீ தலைவர் வந்துட்டாரு, டான் வந்துட்டாரு. இனி மறுபடியும் 24 மணி நேரமும் மது விற்பனை, அட்டையில் கொள்ளை, போக்குவரத்துல கொள்ளைன்னு டாஸ்மாக் நிர்வாகமே ஒட்டுமொத்தமாக கொள்ளையின் கூடாரமாக மாறும். சொல்லவே வேணாம் மின்சாரத்துறையும் மீண்டும், ஏன்னா நிறைய கணக்கு இருக்குல்ல, இந்த கணக்கெல்லாம் டேலி பண்ற வேலையை பார்ப்பாரு. என்னத்த சொல்ல, இனி இவரே திருந்தணும். ஏன்னா எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அசிங்கம், வெறும் பணத்துக்காக வெறும் காசுக்காக பதவிக்காக இவ்வளவு அவமானமும் ஒருத்தர் படக்கூடாது. இனியாவது மீண்டும் அந்த அவமானங்கள் பற்றக்கூடாதுன்னு எஞ்சி உள்ள காலத்தையாவது இந்த மக்களுக்கு தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் வந்து அந்த பொது வாழ்க்கைக்கு நேர்மையாக வாழ்ந்துடணும். இவரை பார்த்து மற்ற அமைச்சர்களும் திருந்தணும். ஊழல்வாதிக்கு போஸ்டர் அடிக்கக்கூடிய மனநிலையில இருந்து முதல்ல இந்த கூட்டம் வெளியில வரும். எதிர்கால தலைமுறைக்கு நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுக்கும். பகுத்தறிவு பேசக்கூடிய தமிழ்நாடுன்னு பேசிக்கிட்டே இந்த பக்கம் பல்லளிக்க விடுறது அவ்வளவு முறையா இருக்காது.